சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சோமசுந்தர் ஐயா அவர்களை வருகின்ற வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி காட்டுகிறோம். வணக்கம், வாழ்க வளமுடன். அறக்கட்டளையாக மலர்ந்திருக்கக்கூடிய சிவ அன்பே சிவம் இணைய வழி குழுவினை முதற்கண் வாழ்த்தி போற்றி மகிழ்வுடன் இந்த அன்பே சிவம் குழுவினுடைய அறக்கட்டளையினுடைய செயல்களாக சிறந்தோங்கி மலர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பாக மன ஒருமை மட்டுமே முழுமையானதா என்ற ஒரு சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம். மன ஒருமைகள் என்று சொல்லுகிற போது அதற்கான பயிற்சிகளை நாம் அறிவோம். நம்ம ஆரம்ப காலத்திலிருந்தே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அருமையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் வைத்து நம்மை குழந்தைகளை அடுத்த தலைமுறையினரை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி ஆலயம் என்ற வார்த்தையே ஆன்ம லயம் என்பதாக அமைந்திருக்கிறது. நம்முடைய ஆன்மாவானது லயம் பெற வேண்டும், ஓர்மை பெற வேண்டும். அந்த கான்சன்ட்ரேஷன் அல்லது மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சீர்மை அவசியம். ஏன் அந்த ஓர்மை, மன ஒருமை, லயம் தேவைப்படுகிறது என்று சிந்தித்தோமே என்று சொன்னால், மன ஒருமைக்கான நிலை என்றைக்கு கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் வாழ்க்கையில மன வலிமையும் பெறும். மன ஒருமை இருந்தாதான் இது ஒன்றையும் சாதிக்க முடியும். மன ஒருமையும் அதனால் பெறக்கூடிய மன வலிமையும் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்விலுமே வெற்றி பெறுவது என்பது கடினமாகும். அந்த மனோசக்தி என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஆற்றலை பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்கள் ஆன்ம லயம் தரக்கூடிய நிலைகளாக த கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், அப்ப அந்த லயம் மனதுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி முறைகள் என்று கண்டோமே என்று சொன்னால், மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐந்தின் மூலமாகவும் ஒருமைப்பாட்டை கொடுத்தார்கள். ஆனால் அங்கே எந்த அளவிலே ஆலயங்களிலே மனம் நமக்கு ஒருமைப்படுகிறது என்பது நாம் சிந்திக்க வேண்டிய கேள்விக்குரிய இடமாக இருக்கு. உண்மைதானே? ஆலயங்களிலே எந்த அளவிலே மன ஒருமை கிடைக்கிறது, அந்த அமைதி கிடைக்கிறது என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டு விடுகிறேன் அன்பர்களே. இந்த வகையில் கடந்து கொஞ்சம் நாம் பலவேறு முறையான மந்திர பயிற்சிகளை செய்கின்றவர்களாக கூட இருக்கலாம். அந்த மந்திரங்கள் என்று சொல்லக்கூடியது மன திறம் மந்திரம் என்ற வகையிலே மனதுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது, மனோசக்தியை தரக்கூடியது. குறிப்பாக பீஜாட்சரங்கள் என்று சொல்லக்கூடிய எழுத்திலே ஒலி ஆற்றலுடையவை. உதாரணமாக தமிழிலும் கூட நாம் அறிவோம், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து என்று காண்கிறோம். உயிர் என்றால் உயிராற்றலை இயக்கக்கூடிய எழுத்துக்களை குறிக்கும். மெய் என்றால் அதற்கு உயிர் இருக்காது, அது மெய். அப்ப ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து தானே தமிழ் உருவாகிறது. அந்த தமிழ் நெடுங்கணக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய
அந்த அளவிலே அந்த எழுத்துக்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எந்த ஒரு வார்த்தை, எந்த ஒரு எழுத்துக்கள் மந்திரங்களாக வகுக்கப்பட்டு முன்னோர்களால் வழங்கப்பட்டு அவை காலம் காலமாக பின்பற்றப்பட்டதோ, அந்த ஒரு மந்திரங்கள் என்பவை முன்னதாகவே அந்த பீஜாட்சரங்களுக்குரிய எழுத்துக்கள் ஆற்றல் பெற்று அந்த மந்திர ஒலியே முழுமையுமாக பின்னர் யார் அதனை உச்சரித்தாலும் கூட அவை ஆற்றலை தருவதாக இருக்கும், ஆற்றலோடு கூடியதாக இருக்கும். அதுக்கு பேர் தான் பீஜாட்சர மந்திரங்கள்னு பேர். உதாரணமாக ஓங்காரம் என்ற பிரணவத்தை நாம் அறிவோம். பிரணவம் என்று சொல்லக்கூடியது, ஓம் என்று சொல்லக்கூடியது, ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும் என்று மௌனத்திலே நம்முடைய மனதை நிலைப்படுத்த ஒரு மிக பெரிய ஆற்றலை சுட்டுகின்ற ஒன்றாக மந்திரங்களும் மந்திரங்களோடு இணைந்த அந்த ஒலிகளும் அமைந்திருக்கிறது என்ற பேருண்மையை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அன்பர்களே, மனமெனும் பாடடங்கில் தாண்டவக்கோனே முக்தி வாய்த்தது என்று என்னடா தாண்டவக்கோனே என்று பாடினார்கள். மனமெனும் பேய் என்று கூட பயந்து பாடியிருக்கிறார். இந்த மனம் என்று சொல்லக்கூடியது அவ்வாறு எண்ண ஓட்டங்கள் எந்த அளவிலும் அதிர்வலைகளாக நிகழ்கிற போது அதற்கு பலம் இல்லை. நம்முடைய எண்ணங்களுக்கெல்லாம் அலைவேகம் உண்டு என்பதை நாம் அறிவோம். அந்த அலைவேகம் என்று சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு சீர்மையான எண்ண ஓட்டமாக இருக்கிறதோ அப்பொழுது அங்கே எண்ணங்கள் வெற்றி பெறுகிறது. அந்த வகையிலே தான் நாம் புரிந்து கொள்வதற்கு உதாரணமாக சொல்லலாம் என்று சொன்னால், நம்முடைய மன இயக்கத்தை சீரமைக்க முன்னோர்கள் அருமையானதொரு உபாயம் கொண்டார்கள். அதற்கு பெயர் பிராணாயாமம் என்று பெயர். முறையாக மூச்சினை உள்ளே இழுத்து வெளியே விடக்கூடிய பயிற்சி, அந்த உள்ளே போகிற வெளியே வருகிற மூச்சினை கவனிக்க பிராணாயாம பயிற்சியை செய்கிறவர்கள் மனம் அந்த மூச்சிலே ஒடுங்கி நிலை பெறும். வேறு வகையில வெளியே போகாம பயிற்சி ஆகிவிடுகிறது. இப்ப அது ஆலய வழிபாடாக இருக்கட்டும், மந்திர வழிபாடாக இருக்கட்டும், அல்லது மூச்சினோடு சம்பந்தப்பட்ட யோக நெறியிலான முறைகளாக இருக்கட்டும், அதுவும் கூட பிராணாயாமம், ரேசகம், பூரகம், கும்பகம், ஹடயோகம், வாசியோகம் என்றெல்லாம் இப்படி பலவாறாக முன்னோர்கள் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பேருண்மைகள், மூச்சுக்காற்று எவ்வாறு முறையாக இயக்கி பழகுகிறோம், அதிலே மனம் சீர்மையோடு ஒத்திசைவாக அந்த அதிர்வுகள் குறைந்து சீர்மைத்தன்மைக்கு வந்து விடுகிறது என்பதை இத்தகைய பயிற்சிகள் மூலமாக நாமும் உணர முடியும், உணர்ந்திருக்கிறோம். அப்ப அதுதான் கான்சன்ட்ரேஷனை தான் யோகம் என்று சொன்னார். யோக் என்று சொன்னால் ஒன்றுதல் என்று பொருள். எது ஒன்றுதல், எதனோடு ஒன்றுதல் என்பது முக்கியம். அப்ப அந்த ஒன்றுதல் என்று சொல்லக்கூடியது உயிர் இல்லையா? இந்த உயிரின் விரிவாக நிகழக்கூடிய நம்முடைய மனம் பிறந்ததிலிருந்து இதுவரையிலே புறத்தை இயங்கி பழகி போயிருக்கு. அப்படி புறத்திலே ஓடி 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 பழகி போன காரணத்தினாலே இந்த மெய்வாய், கண்மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மூலமாகவே நாம் என்ன பண்றோம்,
உலக இன்பங்களை அனுபவிப்பதிலே பழகி போயிட்டோம். கண்ணுக்கு இனிய காட்சி எங்கே, காதுக்கு இனிய இசை எங்கே, நாவிற்கு இனிய சுவை எங்கே என்று இந்த தேட்டங்களே பலவாகிவிட்டது. இப்ப இதுலயும் அறுசுவைங்கிற அப்படின்னு சொல்றாங்க, 7 ஸ்வரங்கள்னு சொல்றாங்க, விப்ஜிஆர் வண்ணங்கள்னு சொல்றாங்க. இதுபோல அந்த புலன் நாட்டங்களும் இன்பங்களும் முடிகிறதா என்று சொன்னால் முடிவல்ல, ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது இந்த யோக முறைகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்களாலே இந்து மதத்திலே முறைப்படுத்தி கொடுத்து இன்றைக்கு யோகா டே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்போடு பின்பற்றுகின்றார்கள். ஆலயங்களை வழிபடுகிறோம், புதிதாக கூட ஆலயங்களை கட்டி பெருமை அடைகிறோம், ஆலயங்களிலே அன்னதானங்களை நிகழ்த்துகிறோம், ஆலய வழிபாடுகளை தேர் திருவிழாக்களை நடத்துகிறோம். ஆனால் இந்த ஆலய முறை பின்பற்றுதல்களும் மந்திரங்களை உச்சரித்து பாட்டு பாடி துதித்து இறைவனை வணங்குகின்றவைகளும் மனதை ஒரு சீர்மைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பயிற்சிகள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பயிற்சிகள் மட்டுமே முழுமை என்று சொல்லிவிட முடியாது. வழிபாடு பண்றார் என்று கொள்ள முடியாது, அதற்குரிய விளக்கம் தேவை. பக்தி மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் சரணாகதி என்ற விளக்கம் அங்கே அமைந்திருக்க வேண்டியது இருக்கிறது. மந்திரங்கள் என்று சொன்னால் மந்திரங்களை சொல்லாத இடம் என்று ஒன்றை சொல்லி அதனை அஜபா மந்திரங்கள். அதே போலத்தான் யோகம் ஒன்றுதல் என்று சொன்னால் நம்முடைய உயிரின் மீது ஒன்றுதலாகிய குண்டலினி யோகம் என்பதைத்தான் குறிக்கும். அதைத்தான் ராஜயோகம் என்றும் விவேகானந்தர் குறிப்பிட்டார். அதனால்தான் அதை புலன்களை அடக்கி ஆளுகின்ற தன்மை உடையது என்ற காரணத்தினாலே ராஜயோகம் என்று சொன்னார்கள். அவ்வளவு தனிச்சிறப்புடையது. அப்படி இந்த யோக பயிற்சிகள் எல்லாம், இந்த ஒன்றுதல்கள் எல்லாம் பயிற்சி மட்டுமே கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதுவே முடிவாகி விடுவது இல்லை என்பதுதான் நான் இங்கே உங்களுக்காக வலியுறுத்தி கூற விழைகிறேன். அந்த வகையில் வாசியோகத்தை பற்றி பார்த்தோமே அல்லவா, அந்த வாசியோகத்திலும் கூட ஜபித்தல் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஜபித்தல் என்று சொல்லுகிற போது வாசி உள்நடத்துகின்ற மூச்சு பயிற்சி என்பதாகும். அப்போ உள்ளுக்குள்ளேயே மூலாதாரத்திலிருந்து புருவ மத்தி வரையில இயக்குகின்ற அந்த வாசியோக பயிற்சியினை செய்து கொண்டே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஜபம் செய்கிறார் என்று பொருள். அந்த ஜபம் என்பது ஒரு கட்டத்திலே செய்து செய்து மனம் நன்றாக ஒருமுகப்படுத்தப்படுகிற போது, ஒருமுகம் ஆகிற போது, அந்த மூச்சு உள்ளே இயங்குகின்ற தன்மையிலேயே கவனித்து புறமாக இயங்காத நிலைமை வரும்போது அதுக்கு பெயர் பிரத்யாகாரம் என்று பெயர். இதை அட்டாங்க யோகம் என்று சொல்லுவார்கள். பதஞ்சலி முனிவர் சொன்ன அட்டாங்க யோகத்திலே இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 நிலைகளாக குறிப்பிடுகிறார். இந்த 8 நிலைகளிலே 5வது நிலை தான் பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடிய. பிரத்யாகாரம் என்றால் என்ன என்று சொன்னா, புறமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய மனதை, புலன் வழியாக உலகியல் விஷயங்களிலேயே சென்று கொண்டிருக்கக்கூடிய மனதை அப்படியே திசை திருப்பி உள்நோக்கி நம்முடைய உயிரில் ஒன்றுதல். அப்ப அந்த டைவர்ஷன் மாறுது இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம் என்று பெயர்.
இந்த பிரத்யாகாரம் என்பது எங்கே அமைகிறது என்று சொன்னால், நம்முடைய புருவ மத்தியிலே மன இயக்க மையமாகிய பெட்ரூட்ரி கிளாண்ட் இருக்கின்ற காரணத்தினாலே மன இயக்கம் சீர்மைப்பட்டு இங்கே உணர்வை பெற்று விடுகிறோம். அதற்கு அடையாளமாகத்தான் பொட்டு வைக்க சொன்னாங்க, விபூதியிட சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல நன்றாக ஒன்றுகின்ற பெருநிலை பெற்ற ஒருவர் அங்கே எப்படி உரு வழிபாட்டிலே அருவுருவமாக ஜோதியை வழிபடச் சொன்னார்களோ, எப்படி மந்திர வழிபாட்டிலே ஒலியை கழித்து விட்டு மௌனத்தில், அதாவது அஜபா மந்திரம் என்று சொன்னார்களோ, அதே போல யோகத்திலும் ஜபித்தல் என்ற வாசியோகத்தை செய்கின்ற நிலையை கடந்து நிஷ்டை என்ற ஒன்றை சொல்லுகிறார். நீங்கள் அந்த சித்த வேதம் என்ற நூலை பயிற்சி எடுத்தவர்களாக இருந்தால் படித்திருப்பீர்கள். வாசியோகத்தை அந்த நூலிலே குறிப்பிடுகிறார். ஜபம் என்பது கடந்து நிஷ்டை என்று வேறுபடுத்துகிறார். இப்ப இந்த ஒரு நிஷ்டை என்ற கருத்தை தான் நான் உங்களுக்கு இப்பொழுது வலியுறுத்தி முன்வைக்கிறேன் அன்பர்களே. எனவே நிஷ்டை கைகூடி விடுகிறதா என்பதுதான் என்னுடைய முதற் கேள்வி. யோகம் செய்கிறோமே, வழிபாடுகள் செய்கிறோமே, மந்திரங்கள் செய்கிறோமே, மனம் எந்த அளவிலே ஒன்றின் மேல் நில்லு என்று நிற்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. பள்ளி பருவத்திலே இருக்கின்ற மாணவர்களுக்கு கூட கல்வியின் மனம் ஒன்ற வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. நாமும் எந்த ஒரு பணிகளை, வேலைகளை முன்னெடுத்து கையிலே எடுத்து அந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த பணியை, அந்த வேலையை மனம் ஒன்றி மனம் வைத்து செய்தால்தான் சிறப்புடையதாக இருக்கிறது என்பதை அறிவோம். அந்த பணியில மனது வைக்கலன்னு வைங்க, அந்த வேலை சிறப்பாக வராது. அது சமையலாக இருக்கட்டும், அல்லது அலுவலக பணியாக இருக்கட்டும், அல்லது வேற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும், ஒரு வேலையை கையில எடுத்து அந்த செயலிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே நமக்கு கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய மன ஒருமை மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது மட்டுமே நாம் அதனிலே வெற்றி பெற முடிகிறது. அப்ப அதைத்தான் வாசியோகத்திலே சொன்னார்கள், நிஷ்டை என்று சொன்னார்கள். அப்ப மனம் இயங்காமல் நின்று விடுகின்ற நிலை ஒன்று உண்டு என்று குறிப்பிடுகின்றார்களே. இப்பொழுது நாம் மன ஒருமைக்காகத்தானே பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது. மன ஒருமை, கான்சன்ட்ரேஷன், அதற்கான பயிற்சிகள் எல்லோரும் பின்பற்றுகிறோம். பலவேறு வழிகளிலே பின்பற்றுகின்றோம். பல மகான்களை நோக்கி பின்பற்றுகிறோம். ஆனால் அந்த மன ஒருமை மட்டும் நம்மை எங்கே கொண்டு சேர்க்கிறது என்று கேட்டால், மன ஒருமையினாலே மன வலிமை, மன வலிமையினாலே எண்ணியாங்கு எய்துவர் என்று சொன்னவாறு, எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணீராக பெரியன் என்று வள்ளுவம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப நினைத்தது நினைத்தபடி நடக்க வேண்டும். எண்ணியாங்கு எழுதுவதற்கு மன ஒருமை தேவை. மன ஒருமை இருந்தால் மன வலிமை உண்டு. மன வலிமை இருந்தால் எண்ணியதை எண்ணியாங்கு எழுதுவார். இப்ப மனதை நாம கூப்பிட்டு என்ன சொல்றோம்னா, நீ இயங்காம நில் என்று சொல்லுவோம். மனம் உடனே கண்ணை முடிக்கிறோம். ஒரு அறையில போய் எல்லாத்தையும் கதை தாவா போட்டுட்டு தியானம் பண்ண போறேன், கையை சேர்த்து வச்சு உட்காந்து சின்முதிரை வச்சு தியானத்தில் உட்கார்ந்தாச்சுன்னு வச்சுக்கோ. ஆனால் இந்த மன ஒருமைக்கான பயிற்சியை செய்ய அவருக்கு பயிற்சியின் மூலமாக மன சீர்மை ஏற்பட்டு புற விஷயங்களிலே வெற்றி பெற்றவராக திகழ முடிகிறது. மனோசக்தி கிடைத்து விடுகிறது. இந்த மனோசக்தி என்று ஒன்று கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மனோசக்தியின் மூலமாக நாம் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று கேட்டார்.
அதற்கு அளவே இல்லை. மனதை படிக்கலாம். நம்ம எத்தாப்பில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க நினைக்கிறது என்னன்னு நாம் உணர்ந்து விட முடியும். இங்கே இருந்துட்டு எங்கேயோ தொலைவில் உள்ள ஒருவரோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும். இப்போ இப்படி இந்த இணைய வழி எப்படி நாம் தொடர்பு கொள்கிறோம், அதுபோல இது கருவிகள் மூலமாக. இந்த கருவிகள் இல்லாமலேயே அப்ப யோகியர்களும் ஞானியர்களும் சித்தர்களும் அந்த நிஷ்டை கைகூடின் என்ற ஒரு நிலை வருகிற போது அது எண்ணிய வண்ணமே என்றவாறு நாம் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் என்ற ஒரு நிலை அமைகிறது என்பதுதான் வெற்றி யோகாவில். ஆனால் ஒரு அன்பர் என்னிடத்துல கேள்வி கேட்கிறார், ஐயா, நான் பன்னெடுங்காலமாக மெடிடேஷன் யோகம் செய்து வருகிறேன். இந்த யோக பயிற்சி செய்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு மனசு நிலை பெறவில்லையே என்பது அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அப்ப நான் தியானம் பண்றேன், ஆனா மனசு நிக்கலைங்கிறது தான் அங்க அவருக்குள்ளே உரிய இடர்பாடாக என்னிடத்துல வந்து கேள்வியை கேட்கிறார். தியானம் பண்ணா மனசு நிக்கணும் இல்ல, மனசு நிக்கிறதுக்கு தானே புருவ மத்தியை கொடுத்தாங்க. அங்க உயிரை கொண்டு வந்து எழுப்பி குண்டலினி சக்தியா கொடுத்தாங்க. மன இயக்க மையத்திலேயே நெல்லுன்னு சொன்னாங்க. அப்போ மன இயக்க மையத்திலே நின்று பழகும் போது அங்க பெட்ரூட்ரி கிளாண்ட் அதுக்குரிய சுரப்பியும் முறையாக இயங்க ஆரம்பிச்சுட்டா, அப்ப சாய சரக்கெடுத்து சாதலிங்கம் தான் சேர்த்து மாய பொடி கலந்து வாலுழுவை நெய்யூற்றி பொட்டென்று பொட்டுமிட்டார் புருவத்திடை நடுவே இட்ட பொட்டாலே இவ்வேஷமானேண்டி என்று சொன்ன அளவுக்கு அங்க புருவமத்தியில அந்த நல்ல முறையில நின்று பழகுகின்ற பயிற்சியே அமைந்து விட்டாலும் கூட அந்த ஒருமை வரவில்லையே என்று ஒரு சிலர் கேட்கிற போது இந்த இடத்துல தான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எண்ணம் ஆராய்தல் என்ற ஞான மார்க்கத்தை துவக்குகிறார்கள். நம்முடைய எண்ணங்கள் என்று சொல்லக்கூடியது ஏற்கனவே இயங்கிய புலன் வழி இயக்கம்தானே. இப்ப இந்த எண்ணங்கள் ஏன் வருகிறது என்று சற்றே திரும்பி பார்த்தோமே என்று சொன்னால், இந்த எண்ணங்கள் எல்லாம் உயிரின் படர்க்கையாக விரிந்து புலன் அனுபவங்களாக இங்கே உள்ளே பதிவாகி அந்த உள்ளே பதிவான விஷயங்கள் அவ்வப்போது விரித்து காட்டுகிறது. தியானத்துல உட்கார்ந்தாலும் அந்த விஷயத்திலேயே போய் நிற்கிது. இதுதானே இடர்பாடாக இருக்கிறது. அப்ப நிஷ்டை கை கூடவில்லை என்று சொல்லுகின்றார்கள், மனம் லயம் பெறவில்லை என்று சொல்லுகிறார்கள். மனம் லயம் பெறத்தான் யோகம் செய்கிறோம், ஆனால் மனம் ஏன் நிலை பெறவில்லை என்பது கேள்வி. அப்ப அது அழகாக வேதாத்திரி மகரிஷி விளக்குகின்றார்கள். ஒரு எண்ணம் என்று சொல்லக்கூடியது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 படிநிலைகள். நன்றாக கவனியுங்கள். உணர்ச்சியிலிருந்து தொடங்கி 10 படிநிலைகளாக மலரக்கூடியதுதான் ஒரு எண்ணம். நாம சொல்றோம் எனக்கு பல எண்ணம் வருதுன்னு சொல்றோம். ஒரு எண்ணம் என்றாலே இந்த எண்ணம் என்பது 10 படிநிலைகள் என்று விளக்கி சொன்னது முன்னோர்கள் சொன்ன வழிதான். புத்தன் சொன்னதை உணர்ந்ததைத்தான் அருட்தந்தை அவர்களும் உணர்ச்சியிலிருந்து தொடங்குகின்றார்கள். அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். புத்தரும் அதையே சொல்லியிருக்காரு, மற்ற மகான்களும் சொல்லியிருக்காங்க. அதை மகரிஷி என்ன பண்றாங்க, விஞ்ஞான ரீதியாக விளக்கி உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி எழுகிறதுன்னு வைங்க. உதாரணமாக பசி உணர்ச்சி அல்லது தாக உணர்ச்சி எழுந்தா என்ன ஆகும்? அது தேவையாக மலர்கிறது. உணர்ச்சி தேவையாகிறது. தேவை வந்தாட்ட என்ன பண்ணுவோம்? தாகத்துக்கு தண்ணி தேடி அதை எங்கே இருக்கோ போய் எடுத்து நீரை அருந்தி கொள்ளுவோம் இல்லையா? அப்போ உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல் நிகழ்கிறது. தண்ணி குடிக்கிறோம், இல்லை உணவு உண்ணுகிறோம், செயல். ஆனால் அந்த விளைவு என்ன ஆகிறது என்று சொன்னால், அதன் விளைவாக நீர் அருந்தினோம், உணவு உண்டோம், தாகம் அடங்குகிறது.
பசி தீருகிறது என்ற நிலை வந்தாலும் கூட அதற்கு பின்னால சொல்றான், இந்த தண்ணி உப்பு தண்ணிங்க, இந்த தண்ணி நல்லா இல்லை, இல்லை இந்த உணவு நல்லா இல்லை, இந்த உணவு நல்லா இருக்கு. இப்ப அதுதான் அனுபவம் என்று சொன்னார். அதை துய்த்தோம் இல்லையா, அந்த துய்த்ததுனால துய்க்கின்ற நிலை அனுபவம், துய்த்ததுனால உள்ள கன்க்ளூஷன் பதிவு அனுபவம். அப்ப அந்த அனுபவ பதிவுகள் தான் இங்கே நம்முடைய மூளையிலே, செல்களிலே, புலன்களிலே போய் பதிவாகி கொண்டு நான் அன்றைக்கு சாப்பிட்டது போல இன்று இந்த உணவு இல்லையே என்று இந்த சிந்தனையை கொடுக்கிறது. அன்றைக்கு சாப்பிட்டது பதிவாகி இருக்கிறது, இன்னொரு இடத்துல சாப்பிட்டா அதுவும் பதிவாகி இருக்கிறது. இப்படி எவ்வகை உணவுகளிலும் பல வகை உணவுகளிலும் சீர்தூக்கி இதுவே சால சிறந்தது என்று ஒரு முடிவுக்கு வர முடிகிறது இல்லையா, அதைத்தான் சொன்னார்கள். அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 3 மட்டும் மனிதனுக்கே உரிய சிறப்பு. ஏற்கனவே பாஸ்ட் சாப்பிட்டாச்சு, நேற்றைக்கு சாப்பிட்டோம், இன்னைக்கு சாப்பிட்டோம், முந்தா நேற்று சாப்பிட்டோம். ஆனா அது வேறு வேறு உணவுகள். ஆனா இதுல நான் சாப்பிட்டதுல இதுதான் நல்லா இருக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு அவனால வர முடியுதா இல்லையா? அப்ப அதை தான் ஒரு முடிவு என்று சொல்லுவோம், காண்க. இப்ப இந்த ஒன்றுதான் எண்ணம்னா உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் கடந்து ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று வருகிற போது மிருகங்களுக்கு இல்லாத ஒரு தனித்துவம் மனிதனிடத்தில் இருக்கிறது. ஒரு எண்ணம் வரும்போதே இது ஏன் வருகிறது என்று ஆராய்ச்சி செய்து கண்டுகொள்ள முடியும். அவ்வளவுதான். எண்ணம் வரும்போதே இங்கே உள்ளுக்குள்ள தியானம் செய்து செய்து மனதை சீர்மை தன்மையிலே வைத்து பழகியவர்களுக்கு ஒரு பிரச்சனை எத்தாப்புல வருதுன்னு வச்சுக்கோங்க, வரும்போதே அதற்குரிய நல்ல விடை தெரியும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுணர்வு என்று பெயர். இதுக்கு பேர் என்னங்க? உள்ளுணர்வு. சரியா? அப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லனா, நாம மனம்னு தானே காமனா பேசிட்டு இருக்கோம். இந்த மனம் எப்படி இருக்கு? புறமனமாக உலகியலிலே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நடுமனமாக உள்ளொடங்கி வந்து இன்னும் கொஞ்சம் சீர்மை பெறுகிறோம். அடிமனம் என்ற அளவுக்கு போகும்போது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு போகும்போது அதற்கு பலம் அதிகம். அப்ப யோகம் செய்து மனம் வலிமை பெற்றவர்கள் என்ற நிலை யோகத்திலேயோ அல்லது பக்தி மார்க்கத்திலேயோ அல்லது மந்திரத்திலேயோ நமக்கு மன வலிமை கிடைக்கிறதா என்று கேட்டால் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன்ல நாம வெற்றி பெற்று இருக்கமான்றதுதான் இப்ப வேறொன்றும் இல்லை. அங்க எது தடையாக இருக்கிறது என்று சொன்னால், அன்பர்களே, ஒரு பாட்டுல சொல்றாங்க, தாய் தடை என்றேன், தாரமே தடை என்றேன், செய்தடை என்றேன். பாருங்க, நான் ஒரு யோகா பண்ணி நல்ல விஷயத்தை அடையறதுக்கு தாய் தடை என்றேன், தாரமே தடை என்றேன், செய்தடை என்றேன், இப்படி வேற எதையோ எனக்கு தடை செய்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தடையேதுமில்லாத தலைவனாகிய இறைபொருளை உணர்வதற்கு தடையேதுமில்லை. ஏன்னா அந்த இறைபொருளாகிய கடவுள் என்று சொல்லக்கூடியது உள்ளது உள்ளபடிக்கு நம்ம உள்ளேயே இருக்கிறது தானே. அதைதான் பாடினாங்க, உள்ளத்தின் உள்ளே உளவல தீர்த்தங்கள் மெல்ல கடந்து நீராடார் வினைகட பள்ளமும் மேடும் பறந்து தெரிவிற. வெளியில போய் தேடிட்டு இருக்காங்கய்யா அப்படின்னு சொல்லி அழகா சொன்னாங்க. அப்ப அந்த உள்ளே உணர்ந்து பார்க்கிற நிலைதானே பிரத்யாகாரம் என்று கண்டோம். அதன் உயர்வு தான் யோகாவில் துரியம் என்று சொல்லணும். அன்பர்களே, எண்ணத்தை புரிந்து கொண்டோம். எண்ணம் என்பது 10 படிநிலைகள் என்று கண்டோம். அப்ப அதுல ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற கன்க்ளூஷனை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அங்க நாம சிந்தனை சக்தியை கூட்டிக்கிட்டோம்னா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இப்ப மனிதனுக்கு யாரா இருந்தாலும் யோகாவில் போகும்போது
கான்சன்ட்ரேஷனை நோக்கி பயணிக்கிற போது, யோகம் செய்கிற போது எண்ணம் ஓடுவதற்கு 6 வகைகள் தான் இருக்கிறது என்று கண்டார்கள். அதை தேவை, பழக்கம், சூழ்நிலை, கருவமைப்பு, தெய்வீகம், பிரமண தூண்டுதல் என்று பிரிக்கிறார்கள். அப்ப தேவையினால, இப்ப பசி தாகம் தேவைதானே. பழக்கம், எனக்கு டீ குடிச்சு பழக்கம்ங்க, காஃபி குடிச்சு பழக்கம், அந்த நேரத்துக்கு குடிக்கலைன்னா ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்ல பழக்கம். சூழ்நிலை, இப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு 12 மணிக்கு அன்பே சிவம் குழுவின் மூலமாக நம்ம இணைக்கிறோம்ன்றது பழகியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக ஞாபகம் வருது, குழுவுக்கு வந்துடுறோம், ஜாயின் பண்ணிடுறோம், உரை விளக்கம் கேட்டுறோம், பயனடைகிறோம். இது பழக்கத்தின் வழி. சூழ்நிலை அதுபோலத்தான். நல்ல சூழல் தேவை. தேவை, பழக்கம், சூழ்நிலை. அடுத்தது என்னன்னா, நம்ம கையில் இல்லாத ஒன்று கருவமைப்பு. நம்ம அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா இல்லையா? யாரு? நம்ம அப்பா அம்மா, அப்பாவோட அப்பா அம்மா, அம்மாவோட அப்பா அம்மா. இப்போ இந்த வழி தொடராக கருப்பையில், ஜீன்ஸில், குரோமோசோம்ஸில், டிஎன்ஏ ஆர்என்ஏல வர்றது தான் இங்கே கருவமைப்பு என்று சொல்லப்படும். இது நம்ம கையில் இல்லை, வந்துருச்சு. இதை மாற்றுவதற்குத்தான் யோகாவில் துரிய யோகம் என்பதை சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு ஒன்றி நின்று நம்முடைய வித்து பதிவுல வந்த சஞ்சித கர்மாவை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற வேண்டும், பெற்றிருக்கிறோமா என்பதுக்கு புரிகிறதா? அப்ப வெறுமனே ஆகாமிய கர்மாவாக இப்போ நான் பிறந்ததுலேருந்து இன்று வரையில செய்த செயல்கள்லாம் நான் மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வில்பவர் இருக்கு, நான் நல்லது மட்டுமே செய்வேன் ஒருத்தர் வந்து சக்சஸ் ஆனா கூட அதுல எது அப்புறம் மிச்சம் நிற்குதுன்னு பாக்குறோம். கரு அமைப்புல வந்தது, வழி தொடராக பாரம்பரியமாக வந்து விட்ட பதிவுகள் நாம தேடிக்கிட்டது மட்டுமில்ல, இது வித்துல வந்துட்டதுனால அதை கொஞ்சம் மாத்துறது கஷ்டம்ங்கிறத பெரியவங்களே சொல்றாங்க. கைவல்ய நவநீதம்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல சொல்றாங்க, பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம அவிதவித்தாம், பல ஜென்மமாக வரக்கூடிய அவிதவித்தாம் சஞ்சிதம் எல்லாம். இந்த சஞ்சித பதிவு, வழி கருவழி பதிவு, சஞ்சிதம் எல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும், கிஞ்சில் ஆகாமியந்தான் கிட்டாப்பல் விட்டு போகும் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இருள் சேர் இருவினையும் சேரா என்ற நிலையை அடைய வேண்டியிருக்கிறது என்று வள்ளுவம் சொல்லுகிறது. பதிவுகள் நீங்கினால் இறைவனாகலாம் என்பதை எல்லா மகான்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். பதிவுகளை நீக்கிறதுக்கு தானே கோயில்ல கூட உள்ள போகும்போதே பலிபீடம் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எந்த பதிவை நாம விட்டோம்ங்கிறது இப்ப நாம் தான் ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டியது. இந்த நாம் மாற்று காண வேண்டிய பதிவுகள் என்ற விஷயங்கள் என்று பார்க்கிற போது முனைப்பு என்று முதல்ல எடுத்து கொடுக்குறாங்க. ஈகோ இருந்தா இறைவன் அடைய முடியாது. அதான் நான் எனது எனும் செருக்கற்பான் என்று சொல்லுகிறார். நான் எனது, யான் எனது எனும் செருக்கறுப்பான் அந்த வானுலகத்துக்கு தயாராகிறான்னு அர்த்தம். ஆகையினாலே தான் இந்த கருவழி தொடரை வெல்லுவது சிரமப்பட்டு போய் என்னங்க மனசு நிற்கலைன்னு சொல்லிட்டு, இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு அன்பர் தியானம் எடுத்து பல ஆண்டுகள் ஆகிறது. அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் எனக்கு மனம் அவ்வளோ தூரம் நிற்கலையே, என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு கருத்து சிந்தி. இப்போ எண்ணத்தின் மடைமாற்றம் அப்படின்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எண்ணத்தின் மடைமாற்றம் என்றால் மடை திருப்பறதும்பாங்க. வயலுக்கு தண்ணி போகுது, இந்த பக்கம் தண்ணி நிறைய நிறைஞ்சு போச்சு, அதை மடைமாற்றம் செய்வாங்க. மடைமாற்றம் செய்கிறவனுக்கு பேர் தான் மடைன்னு சொன்னாங்க. மடையை திருப்பி விடுறவன். இந்த மண்வெட்டியை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், இந்த பக்கம் ஓடுகிற தண்ணியில் எவ்வளவு மண்ணை போட்டு அதை அடைக்க நினைத்தாலும் அது அரைச்சிட்டு வேகத்துக்கு போயிடும் இல்லையா? இப்போ வேறு எந்த பக்கம் அந்த தண்ணியை திருப்பி விட வேண்டியிருக்கோ அந்த பக்கம் மண்வெட்டினால ஒரு 2 தடவை போட்டு அங்கே உள்ள மண்ணை எடுத்து இங்கே போடும்போது இந்த ஓடுகின்ற நீரோட்டம் ஏற்கனவே ஓடிய வழி இல்லாம மற்ற பக்கம் டைவர்ஷன் ஆகிறதுக்கு கிடைச்சு போகும். இதைத்தான் மடைமாற்றம் என்று சொன்னார்கள்.
இப்ப இந்த மடைமாற்றம் நமக்கு எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், எண்ணம் என்பது எழுகின்ற போது அந்த எண்ணங்கள் எழுவது இயல்புதான் என்று புரிந்து கொண்டு எண்ணமில்லாத நிலைமை வரணும்ன்ற முயற்சியை முதல்ல கைவிடுங்க. வேற ஒன்றும் கான்சன்ட்ரேஷன் வேணும். கான்சன்ட்ரேஷன்லயும் நாம் எதன் மீது நிற்கிறோம்? உயிரின் மீது நிற்கிறோம். யோகாவில் எது மீது நிற்கிறோன்னா மூச்சுல நிற்கிறோம், இல்லை உயிரின் மீது. குண்டலினி யோகத்தில் குண்டலினி சக்தியின் மீது நிற்கிறோம். அப்படி ஒன்றிய அந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடியது அந்த மனம் என்பது எப்படி அறிவாக மலர்ந்திருக்கிறது என்ற சிறப்பை சிந்தித்தோம் இல்லையா? அப்ப அந்த மனம் என்பது மனத்தின் உயர்நிலை அறிவு என்று சொல்வார்கள், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப அந்த மனத்தின் உயர்வாகிய அறிவு என்பது இப்ப நமக்கு என்ன நெறிப்படுத்துகிறது என்று சொன்னா, செய்கின்ற செயல்களிலே சீர்தூக்கி வெளிப்படுத்துகின்ற ஆற்றல். நம்ம ஒரு விஷயத்தை செயலுக்கு கொண்டு வரும்போது, உதாரணமாக இப்ப நாளை காலையில ஒரு முக்கியமான பணியை நீங்க முடிக்க வேண்டும், உங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாங்க. நாளை காலையில தானே அந்த பணின்னு நாம இப்ப சும்மா உட்காந்துருப்போமா? கிடையாது. அந்த பணி எத்தகையது, அதுக்கு யார் யாரெல்லாம் ஒன்று சேர வேண்டியிருக்கு, அவங்களுக்கெல்லாம் முதல்ல தகவல் சொல்லுவோம். அப்ப நாளை காலையில எத்தனை மணிக்கு எல்லாம் ஒன்று சந்திக்கலாம்னு பிளான் பண்ணணும். ஓகே? அப்ப நாள், இடம், எந்த இடத்துல சந்திக்கிறது, எத்தனை மணிக்கு சந்திக்கிறது, யார் யார் சந்திக்கிறது, என்ன செய்ய போறோம். இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து செயல் வீரர்கள் இணைந்து இப்ப நாம தான் லீட் பண்றோம். நாம அந்த லீட் பண்றதை பொறுத்து அந்த செயல் அங்க சிறப்பா முடிய போகுது வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு செயல் வீரர்கள் கூட்டம், ரைட். இப்ப அங்க அஜெண்டா வேணுமா இல்லையா? என்ன செய்ய போறோம் சார்? உடனே வந்த உடனே எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரையும் வர சொல்லியிருந்தீங்க, மீட்டிங் போடுறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமா. அப்ப அந்த அஜெண்டா வேணும்ன்ற மொதோ நாளே உட்காந்து இத்தனாம் தேதி இன்ன இடத்துல இன்னன்னார் சேர்ந்து இந்த விஷயம் பற்றி பேசுகிறோம் என்று பொருள் தயாரித்துக் கொள்ளுகிறோம். இப்ப இந்த பொருள் தயாரிக்கிறத சிந்தனைன்னு சொல்லுவீங்களா, மன ஓட்டம்னு சொல்லுவீங்களா? கொஞ்சம் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இது இயல்பான மன ஓட்டம் இல்லை. மன ஓட்டம்னா அது உடனே பார்த்தா தப்போல ஒரு கொய்யா மரம் தெரியுது, இது சிவப்பு கொய்யாவா வெள்ளை கொய்யாவா, இது கிலோ என்ன விலை விற்கிறாங்க, நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அந்த எல்லாம் போறது தான் தேவையில்லாமல் ஓடுகின்ற மன இயக்கம் என்று சொல்லுவோம். ஆனால் நாளை காலை ஒரு சந்திப்பை, ஒரு மீட்டிங், ஒரு கூடுகை ஏற்பாடு பண்ணி அந்த விஷயம் பற்றி விவாதித்து ஒரு என்ன பண்ண வேண்டியிருக்கு, முடிவெடுக்க வேண்டும். சார், இப்போ நாம் 10 பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை எப்படி சாதிக்க, உதாரணமாக இப்போ கொடியேற்றும் நிகழ்ச்சி வச்சுக்கோங்களேன். இப்போ ஆகஸ்ட் 15 வருது, ஒரு உதாரணத்துக்கு அந்த விஷயத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க மீட்டிங்கில்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாளைக்கு விடிஞ்சா ஆகஸ்ட் 15 வருதுங்க, அதனால் இந்த மீட்டிங் போட்டிருக்கோம். இப்போ ஆகஸ்ட் 15 கொடியேற்றுகின்ற நிகழ்வினை எப்படி செய்ய போகிறோம்? இப்போ அதுக்கு என்ன வேணும் உடனடியாக? அதுக்கு கொடியேற்றுகின்ற கொடிமரம் வேண்டும், கொடி வேண்டும், மற்ற கயிறு வேணும். அது நிறைவுற்ற உடனே எல்லாருக்கும் கொடுக்க ஸ்வீட்ஸு, சாக்லேட் வேணும். அதுக்கு கொடியேற்றுவதற்கு ஒரு முக்கியமானவரை அழைக்க வேண்டும். அதில் ஒருத்தர் இந்த சுதந்திரத்தின் சிறப்பு பற்றி பேச வேண்டும். இதை இளையோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாருக்கும் அறிவிப்பு செய்ய வேண்டும். இது மாதிரி வரும்போது ஒரு வேலையை கையில் எடுக்கும்போது அந்த செயலை எப்படி பிளான்டா செய்ய போறோம்னு நாம கால்குலேஷன் போடுறது அறிவு என்று. இப்போ மனமா இருந்துட்டா அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியாது. அதுவா எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கோம், நீங்க அதை கண்டு மிரண்டுகிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த மனத்தின் உயர்நிலை ஆகிய அறிவுக்கு போயிட்டோம்னு சொன்னா
தேவையானதை மட்டுமே, செயலுக்கு வேண்டியதை மட்டுமே இப்போ நான் திங்க் பண்ணுறேங்கிற இடத்துக்கு வர்றோம். இப்போ செயல் என்று வருகிற போது அது புற வாழ்க்கை தானே நண்பர்களே. அப்ப புற வாழ்க்கையிலே நாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, புற வாழ்க்கையில வாழ்க்கையினுடைய செயல்களை நிகழ்த்துவதிலே தெளிவுடையவர்களாக, சீரிய சிந்தனை தெளிவு, அதாவது இதை முடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டா அதை முடிச்சுட்டு தான் வருவார்ன்ற அளவுக்கு அங்கே ஆற்றல் பெற முடியும். அதை தானே மனோசக்தி என்று சொல்றோம். இப்ப இவருடைய பெற்ற மனோசக்தியை அங்க செயலுக்கு காட்டுகிறார். அப்ப அந்த செயலை பொறுத்தவரையிலே பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா கர்மா என்று சொல்லுது. பாருங்க, இந்த அகம் என்று சொல்லக்கூடியது தேவையில்லாத ஓடியது இப்ப இல்ல, செயலுக்கு வேலை கொடுத்தாச்சு. அதை கூட சொல்லுவாங்க, பாப்பாத்தியமா பூதத்துக்கு வேலை கொடுத்தாளான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி இதுக்கு மனமா சும்மா ஓடிக்கிட்டு இருக்கிறத. இப்போ நல்ல ஐக்கியம் உள்ளவங்க இருப்பாங்க சார், நீங்கள் கவனிங்க, நீங்கள் பழகிற வட்டத்தில் வெரி பெஸ்ட் ஐக்கியம் உள்ளவங்க, அவங்க ரொம்ப நுணுகி சிந்திச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க சிந்தனையில் உயர்ந்த ஒரு நுணுகிய தன்மை பெற்றவர்களாக இருந்த ஐக்கியூ ஜாஸ்தி இருக்கிறவங்கன்னு சொல்கிறோம்ல, அப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லாமல் உட்கார வச்சு பாருங்க, மென்டல் ஆகிடுவாங்க அவங்களே. நான் ஒன்றும் அதை நினைக்கிறேன், இதை நினைக்கிறேன், இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ளே இங்கே மட்டுமே ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவங்க செயலில் சாதிக்க முடியாத போது, அப்போ அவங்களுடைய எண்ண ஓட்டம் அங்கே அவங்களையே துன்பப்படுத்தி ஒரு மனநோயாளியாக மாறிவிடுவதற்கு கூட வாய்ப்பு. ஆனால் அதே ஐக்கியம் உள்ளவங்களை, நல்ல பவர்ஃபுல் வில் பவர் உள்ளவங்களை, அதுக்குரிய செயல்களை கையில் கொடுத்து நீ இதை முடிப்பான்னு சொல்லிட்டா, அப்போ அதை முடிக்கிறது வெற்றியாக தானே இருக்குது. அவங்க செய்கிறது செஞ்சிடறாங்க, முடிச்சுடுறாங்க, சாதிக்கிறாங்க, கரெக்டாக செய்கிறாங்க. எந்த வேலையை வேணாலும் கொடுத்தா அவங்க திறமையாக செய்வாங்கன்னு நம்ப முடியும். இப்போ இந்த செயல்திறனில் வெற்றி பெறுவதற்கு எது உதவுகிறது என்று சொன்னால் மனோசக்தி தான் உதவுகிறது. எனவே மன ஒருமை என்பது, யோகம் என்பது ஆலய வழிபாடோ மந்திர வழிபாடோ யோகமோ இது எதுவாக இருந்தாலும் ஒருமை தேவைதான். ஒருமையினாலே மன வலிமை தேவைதான். மன வலிமை எதற்கு உதவுகிறது என்று சொன்னால், புற வாழ்க்கையில ஒரு மீட்டிங் போட, கொடியேற்ற வேண்டும் என்று சிந்திக்க, 10 பேரை கூப்பிட்டு பேச, அதுக்கு முடிவெடுக்க, அதுக்கான பொருள்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வர, மறுநாள் அதை ஆர்கனைஸ் பண்ண, நடத்த, வெற்றிகரமாக முடிச்சு படா சிறப்பாக நாம் நினச்ச மாதிரி இந்த விழாவை முடிச்சாச்சுன்னு நீங்கள் கண்டீங்கன்னா, இப்போ பாருங்க, அந்த அறிவின் தெளிவு இவரை சிறப்பாக நடத்தியிருக்கு. உடனே இந்த தலைவரை எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல முறையில் இந்த விழாவை நீங்கள் நடத்திட்டீங்க சார் அப்படின்னு இவரை பாராட்ட போகிறாங்க. இப்போ இந்த சீர்தூக்கல், சிந்தனை, தெளிவு, முடிவு அவையெல்லாம் புறமா அகமா அப்படின்னு பார்த்தோம்னா, புற வாழ்க்கைக்கு தேவையான சீர்தூக்கல் சிந்தனை தான். அப்போ புறத்தில் தான் நம்ம சிந்திக்கிறோம், அந்த வேலையை சிறப்பாக முடிக்கிறோம். அது நாம் முன்னாடியே சொன்னது போல ஒரு சமையல் பண்ணுற வேலையாக கூட இருந்துட்டு போட்டுமே, புரியுதா? சமையல் அல்லது அலுவலகத்தில் சாதிக்கிறதா இருக்கட்டும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்த மாவட்ட நிர்வாகம் பண்ணுறது, இது எல்லாமே செயலை பொறுத்தவரையில் வெற்றிகரமாக திகழ்வது என்பது மனோசக்தி சம்பந்தப்பட்டதே தவிர, மனம் அமைந்து விடுவது என்பது அதுக்கு பேர் மனோநாசம் என்று பெயர். புரிகிறதா? மன இயக்கமே இல்லாம மனம் என்ன ஆயிடும், தேவையில்லாம ஓடாம என்ன செய்ய போறோமோ அதுக்கு மட்டும் அங்க கால்குலேஷன் பண்றோம், சீர்தூக்குறோம், கணக்கு போடுறோம், முடிவு பண்றோம், செயலுக்கு கொண்டு வர்றோம், சாதிக்கிறோம், முடிச்சிடுறோம், டன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறோம். இது எல்லாமே புறத்துக்குத்தான் சரியாக இருக்கிறது. இப்ப இதெல்லாம் பர்ஃபெக்டா செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவரை உதாரணமாக எடுத்துக்கணும். நம்மள மாதிரி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாரு,
அடாடா அந்த பிரச்சனை கிடைக்க இந்த பிரச்சனை கிடைக்க நான் என்ன பண்ண போறேன்னு அங்கே குழம்பு கொண்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஐஏஎஸ் படிக்கும் போதே அதுக்குரிய கெப்பாசிட்டியை நாம் எப்படி பெற்று விடுகின்ற காரணத்தினால ஒரு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சந்தர்ப்பத்தில் கூட வித்தின் நோ டைம் முடிவு எடுத்து அங்கே உத்தரவு போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். ரொம்ப டென்ஷனில் இருக்குது சொசைட்டி. அப்போ அதுக்குரிய முடிவு கூட அந்த கலெக்டர் என்ன பண்ணிருக்கு, அந்த எடுக்கிற முடிவு சரியாக எடுக்கணும். அப்போ அதைத்தான் அறிவு புறத்துக்கு செயல்படுகிறது என்று நாம் பிரிக்கிறோம். புரியுதா? அப்போ அறிவு என்ன பண்ணுது, புறத்துக்கு செயல்படும் போது சீரிய வகையிலே சீர்தூக்கல் சாதனை முடிவு என்று வெளிப்படுத்தி கொள்ள முடிகிறது. அப்ப மன ஒருமை மன வலிமை அறிவு அறிவின் திறம் அனுபவம் கணக்கு போடுறது செய்யறது இது எல்லாமே நம்முடைய அகம் சார்ந்த பிரச்சனையான்னு கேட்டா இல்ல புறம் சார்ந்த பிரச்சனை, செயலுக்குண்டான விஷயங்கள். இப்படி சீராக அதெல்லாம் நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலை ஒருத்தர் பெற்றுட்டார்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு, அடாடா இந்த விஷயத்த நான் நேற்றுக்கு இப்படி செஞ்சிருக்க கூடாது இப்படி செஞ்சிருக்கணுமேனு பின்னாடி திங்க் பண்ற வேலையே இருக்காது. பக்காவா செயலில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஒரு வெல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்குரிய தகுதி என்று நாம் அறிந்திருக்கிறோம். இதை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ்னு கூட கம்பெனிஸில் நடத்துகிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ மன ஒருமை மனோலயம் கான்சன்ட்ரேஷன் தேவையே. ஆனால் அது மட்டுமே முடிவாகி விடுவது இல்லை, அது மட்டுமே கம்ப்ளீஷனுக்கு உதவாது, அது மட்டுமே முடிவாகாது, யோகத்தின் முடிவாகாது. அப்ப எது யோகத்தின் முடிவாகிறது? இங்க உள்ளுக்குள்ள மனசை குழப்பிட்டு இயங்கிட்டு இல்லாம அந்த அகம் அசைவற்று இருக்கின்ற ஒரு நிலையை பெற முடியும். அதை பகவான் ரமணர் போன்றவர்கள் இருந்து காட்டினார்கள். அவங்க அதை என்ன சொல்றாங்கன்னா மனோநாசம் என்ற வார்த்தையினாலே குறிப்பிடுகின்றார். புரியுதா? மனம் லயமாகிறது வேற, மனோசக்தி பெறுவது வேற, சிந்திக்கிறது சீர்தூக்கிறது செயல்படுறது வெற்றி பெறுவது வேற, புற வாழ்க்கை அதெல்லாம். ஆனா இங்க உள்ளுக்குள்ள நம்முடைய அகத்தை பொறுத்த வரையில நான் கம்பீரமா நான் பாட்டுக்கு இருக்கேன், வெளியில நடக்க வேண்டிய வேலையெல்லாம் சரியா நடக்குதா, நான் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிறேன், ஐ எம் இன் தி கரெக்ட் பாத் அண்ட் இன் தி கரெக்ட் சென்ஸ்னு தெளிவோட இருப்பான். உள்ளுக்குள்ள அவனுடைய அகம் சுயம் பிரகாசமாக அமைதியோடு ஆனந்தத்தோடு பரிபூர்ண ஆனந்தத்தோடு அகண்ட சச்சிதானந்த பேரின்பம்னு சொல்றாங்க இல்லையா, சத் சித் ஆனந்தம் என்று அந்த மகிழ்ச்சிக்கு பேரு நீங்காத மகிழ்ச்சி, அகமகிழ்ச்சி என்று பெயர். நான் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். நல்ல தலைப்பு. நிறைய பேர் யோகா பண்றாங்க, பயிற்சிகளை பின்பற்றுறாங்க, அந்த அமைதி கிடைக்கலையேங்கிறது தான் எனக்கு கேள்வி. அதைத்தான் நான் இப்ப இன்னைக்கு விளக்கி கொண்டிருக்கேன். அருமையான தலைப்பு இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். ஆனா அந்த ஆனந்தம் வரலையே, எனக்குள்ள அந்த ஆனந்தம் தெரியல. ரொம்ப பரபரப்பும் படப்படப்பும் டென்ஷனும் குழப்பமா இருக்கேன்னா அங்க அறிவு வேலை செய்யலன்னு. அறிவுபூர்வமாக நம்ம செயல்களில் வெற்றிகரமா போயிட்டோம்னு வைங்க, இங்க உள்ளுக்குள்ள இங்க டிப்ரெஷனுக்கு வேலையே இல்லை, குழப்பத்துக்கு வேலையே இல்லை. அப்ப அந்த அசைவற்ற அகத்தினால இவன் எதை உணர முடியும்னா, அதை பகவத்கீதை சொல்லுகிறது அகமகிழ்ச்சி என்று சொல்லுகிறது. பாரு, பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல நிறை ஞானியினுடைய இலக்கணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து படிச்சு பாருங்க, நான் புத்தகமா கூட போட்டிருக்கேன், வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன். புரியுதா? அப்ப அது ஒரு நிறைஞானி எப்படி இருப்பான்னா, அகம் அசைவற்று இருப்பான், தன்னில் மகிழ்ந்திருப்பான், அதுதான் சுயம் பிரகாசமாய் இருப்பான், அதை தான் சச்சிதானந்தமாய் இருப்பான். சத்து சித்து ஆனந்தம். இந்த சத்தாகிய மெய்ப்பொருள், சித்தாகிய மனம் அறிவு. இப்ப இது இயல்பாக அந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறதே புரிஞ்சுக்கிற இடம். அப்ப அதை தான் சகஜானந்தம் என்று நான் நூலினும் எழுதியிருக்கேன். அந்த நூலில் தான் நான் சொல்றேன் மனோநாசம் என்பதை பற்றி சொல்லியிருக்கேன். எல்லாரும் மன ஒருமையை தேடி போயிட்டே இருக்கீங்களே, ஒருமை கிடைச்சதுன்னு ஒருத்தர், கிடைக்கலன்னு ஒருத்தர், இப்படி போராடி கொண்டு இருக்க வேண்டாம். மனோநாசம் என்பதை அடையாத வரையில் வெற்றி இல்லை. அதைத்தான் வலியுறுத்தி இந்த உரையினுடைய
முடிவாக நாம் கொள்ள வேண்டும். இதைத்தான் பகவான் ரமணர் ஆன்ம சாட்சா்காரம் என்று சொல்கிறார். நான் யார் என்று விசாரித்தறி, இந்த கேள்வி எழுப்பி இங்கே இருக்கக்கூடிய ஒருவரோட பொருளாக இருக்கிறது எதுவோ அதுவே நீ என்று உணர் என்று சொல்றேன். அப்ப அதைத்தான் நான் இங்க என்ன சொல்றேன்னா, அகம் அசைவற்றிருக்கட்டும் என்று சொல்லுகின்ற நிலை. புரியுதா? அப்ப எண்ணமற்ற நிலை வருமான்னு கேட்டா, புற வாழ்க்கைக்கு எண்ணம், சிந்தனை, சீர்தூக்கல், திட்டமிடல், முடிவெடுத்தல், செயல்படுத்துதல் இதெல்லாம் தேவை. அப்ப அங்க எண்ணம் இருக்கும் தான். எண்ணமே இல்லாம இருக்குமானா இருக்காது. ஆனா தேவையில்லாத ஓட்டத்தை தவிர்த்து விட்டு செயலுக்கு தேவையானதை கையில் எடுத்து செயலுக்கு கொடுத்துட்டு, இங்க உள்ளுக்குள்ள அசைவற்று இருக்கிற நிலைன்னு ஒண்ணு உண்டு. அதைத்தான் இன்றைய மிக முக்கியமான செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு புரிகிறதா பாருங்கள். இதைத்தான் சகஜானந்தம் என்ற என்னுடைய நூலில அந்த பார்த்தோம் இல்லையா, பிரத்யாகாரம், தாரணை, தியானம் என்று சொன்னேன் இல்லையா? ஏன் அதோட நிறுத்திட்டேன்? பிரத்யாகாரம் கடந்து தாரணை தியானம் என்பது துரியத்தில் அமைகிறது. அப்ப அங்க தான் தானா நிற்கக்கூடிய நிலை வரும்போது தன்னை எறிதல், தலைவனை எறிதல்னு சொல்றாங்க. அப்ப தான் தானா நிற்கிற அனுபவம் கிடைச்சு போச்சுன்னு சொன்னா அது துரியாதீதமாக மலர்கிறது, விரிகிறது. ஏன் விரிகிறது என்று சொன்னா, இங்கே சிறு பின்னமாகிய இந்த ஆன்மா அந்த பெருநிலையை உணர்ந்து வருகிற போது அது விரிந்து என்ன ஆகுது, அங்க பேராற்றல் உள்ள அந்த களத்தோடு தொடர்பு கொள்ளுகிற நிலையிலே துரியாதீதம் என்று விளக்கினார். இது நூல்கள்ல இருக்கிறது. எதுல? அட்டாங்க யோகத்துல வருது. பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சமாதி நிலை என்று சொல்லி குறிப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த துரியாதீதம் என்பதை பற்றி முன்னோர்கள் பெரியவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அப்ப அந்த துரியாதீதம்ங்கிறது என்னன்னு கேட்டா, மனம் ஒன்றுமில்லாமல் போகிற அந்த பாழ் என்ற நிலை. அப்ப இதைதான் சமாதி என்று சொன்னார்கள். சமம் கூட்டல் ஆதி சமாதி என்றும் சொன்னார்கள். துரிய அதீதம் துரியாதீதம் என்று சொன்னார்கள். ஆழ்ந்து அகன்று முடிந்த முடிவில் பெரும் பாழேயோ என்று சொன்னார்கள். அப்ப அந்த பாழ்ன்ற இடம் என்னன்னு கேட்டா நிர்மூலமாகணும். அப்பதான் ஏற்கனவே ஒரு பதிவுகள்லாம் இருந்து நம்மளை வம்பு பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? சஞ்சித பதிவு, ஆகாமதி பதிவு, பழவினை, புகுவினை இதெல்லாம் இருந்து வம்பு பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப அதை வெற்றி கொள்வதற்கு மன வலிமை இருந்தா என்ன பண்ணிடுறோம், அந்த ரெண்டையும் ஓவர் கம் பண்ணிடுறோம். வித்தினிலே பதிந்த பதிவுகள் எல்லாம் கூட மாற்றம் பெறுவதற்குத்தான் தவம் செய்ய சொன்னார்கள். ஆதாரம் வேணுமா? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் என்று பாடப்பட்டது வள்ளுவம் சொன்ன. இப்போ தவம் செய்யறவங்களுக்கு அவங்க அந்த பதிவுகளில் இருந்து மீட்சி பெற முடிகிறது. ஸ்கிப் ஆயிடுது. அந்த பதிவுகள்ல இருந்து இவங்க ஸ்கிப் ஆயிட்டு பெருநிலைக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த பெருநிலையில இருந்து சிந்திக்கிறவனுக்கு செயல்லாம் சரிவர வந்துடும். இங்க என்ன வேணுமோ அதை அதுவே நடத்தும். அதுவானால் அதுவே சொல்லும் என்ற நிலை. அதை தான் மனோநாசம் என்று சொல்லுவோம். இப்போ மனம்னா நான் இருக்கிறேன், நான் எண்ணுகிறேன், என்னுடைய மனம் என்னை இயக்கி கொண்டே இருக்கிறது, நான் மனதுக்கு அடிமை ஆயிட்டேன்னு சொல்லும் போது நாம் வெற்றி பெற்றவர்களாக இல்லை. நானும் இல்லை, என்னுடைய மனமும் இல்லைங்கிற இடத்தை புரிஞ்சுக்கிட்ட போது அதுவே மனோநாசம் என்ற நிலையாக, சமாதி நிலையாக, துரியாதீத நிலையாக, அட்டாங்க யோகத்திலிருந்து, பதஞ்சலி முனிவரிலிருந்து, பகவான் ரமணரிலிருந்து, வேதாத்திரி மகரிஷி வரையில அத்துணை பெரியவர்களும் சொன்ன முடிந்த முழுமைப்பான பொருள் அதுவே. அந்த பேருண்மையை நாம் உணர்ந்து கொண்டோமே என்று சொன்னால், அகம் அசைவற்றிருத்தல் என்பதும் புறத்தை செய்ய வேண்டிய செயல்களுக்காக கர்மயோகியாக செயல்படக்கூடிய வாழ்க்கை நெறியும், அகத்தையும் புறத்தையும் பிரித்து புரிந்து கொண்டு செயலாக்கம் கண்டால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று சொல்லி இந்த சிந்தனையை விருந்தை நிறைவு செய்கிறேன். இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல என்ன சந்தேகம்னாலும் நான் சொல்றேன், நீங்க கேட்கலாம். கேளுங்க, பேசுவோம், வாங்க. நன்றி, வணக்கம், நிறைவு, வாழ்க வளமுடன். இந்த உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும்
மனமழிந்து போன பகவான் ரமணர் சொன்ன அந்த பெருநிலை அமைந்து நீங்கள் நிறைஞானியாக திகழ்கின்ற நிலை என்பது தான் முக்கியமே தவிர, மன ஒருமை பெற்றால் எத்தனையோ சாதனை பண்ணலாம். நான் நீர் மேல் நடக்கலாம், கனல் மேல் நிற்கலாம், ககன மார்க்கமாய் பறக்கலாம் என்று இதெல்லாம் செய்ய முடியும்னு சொன்னால் அதெல்லாம் பெருநிலையே அல்ல. மானோ நாசமே அந்த முடிந்த பெருநிலை. அதைத்தான் சமாதி என்று சொன்னார்கள், அதைத்தான் சகஜானந்தம் என்று சொன்னார்கள், அதைத்தான் துரியாதீனம் என்று சொன்னார்கள். அந்த பெருநிலையை உணர்ந்து நிறைந்து மகிழ்ந்து அதனிலேயே வாழ்ந்து சகஜானந்த பெருவாழ்வு பெற்று சிறக்க மீண்டும் மீண்டும் இந்த இணைப்பிலே இணைந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்ந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளம், வாழ்க வளம். ரொம்ப சிறப்பா இருந்தது. யாருக்குன்னா டவுட் கேட்கணும். மணிகண்டன் நிறைய பேர் வந்தாங்க போயிட்டாங்க ஐயா. வாழ்க வளம் ஐயா. டவுட் எதுவும் இல்லைங்க ஐயா. முழுமையா கேட்டீங்களா இன்னைக்கு? இல்லைங்க ஐயா, கொஞ்சம் ஸ்கூலுக்கு குழந்தை கூப்பிட டைம் இல்லாமல் போயிடுச்சு. நீங்க என்னுடைய உரை பதிவு போடுவோம் இல்லையா குழுவில்? ஆமாங்க ஐயா. முழுசா கேட்டுட்டு டவுட் இருக்கும் வாங்க. சரிங்க ஐயா, கேட்குறேங்க ஐயா. ஐயம் தெரிவு வர சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. வேற யாரு என்ன கேள்வி? கமல், ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நன்றிங்க ஐயா, எனக்கு டவுட் இல்லை, ரொம்ப சிறப்பா இருந்தது. பாருங்க, சிறப்பா இருந்ததுன்னு சொல்றீங்க, ஆனா இணைப்புல வந்து இணைந்தவங்க தான் கொஞ்சம் குறைவா இருக்கு. பரவாயில்ல, நிறைவு செய்து கொள்ளலாமா? வேற கேள்வி இருக்கா? இல்ல, கேள்வி இல்லை. சரி, இந்த டாபிக் வந்து நல்ல டெப்தா கொடுத்துட்டீங்க. ஆமா, இணைந்த டாபிக் இது இணைந்த டாபிக் இது. பகவத் ஐயாவினுடைய அகம்புறமும் இதுல கொண்டு வந்துடுறோம், பகவத்கீதையினுடைய கர்மயோகம் இதுல கொண்டு வந்துடுறோம், என்னுடைய நூல் சகஜானந்தமும் இதுல கொண்டு வந்துடுறோம், வேதாதிரி மகேஷனுடைய துரியாதீதமும் இங்க கொண்டு வந்துடுறோம். சரியா? ஆமா ஆமா ஆமா. நன்றி நன்றி, ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய விஷயங்கள் உணர்த்திட்டீங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய புது புது தகவல், ஆக்சுவலா அப்டேட்டட் வெர்ஷன் வந்து கொடுக்குறீங்க. அதுதான் விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய இப்போ பழையபடியெல்லாம் இல்லை, நிறைய கண்டென்ட் வந்து பொறுமையா கொடுக்குறீங்க. ரொம்ப சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை வாழ்க்கை.